காஞ்சிபுரத்திலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏரிகளில் மாவட்டம் என்று அறியப்பட்ட இந்த மாவட்டத்தில்தான் இந்த கூட்டம். இந்த ஏகனாபுரத்தில் ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான், விமான நிலையம் கொண்டு வர்றான். இது எல்லாத்தையும் தாண்டி இவன் ஒரு சரத்தில் அட்மிட் ஆகிருக்கிறான். இவன் ஒரு கண்டிஷனில் இந்த கையெழுத்து இருக்காரு. ஆண்டுக்கு 3,50,00,000 பயணிகள் என்றைக்கு சென்னை விமான நிலையம் அதை கையாளுகிறதோ அதுவரை என்று இந்த சென்னை விமான நிலையம் கையாளுகிறதோ அதுவரை தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற சரத்தில் இவன் கையெழுத்திட்டு இருக்கிறான். அடைக்கப்படும். இவன் சிறுக சிறுக தமிழர் நிலத்தை நீங்கள் நினைங்கள் அன்பு மக்களே. புதுவை ரத்தினதுரை அவர்கள் சொல்லுவார்கள், நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய். பலத்தை கொள்வார்கள். நெசவாளிகள் பிரச்சனை நெசவாளிகள் பார்த்துக் கொள்வார்கள். அரசு ஊழியர் பிரச்சனை அரசு ஊழியர் பார்த்துக் கொள்வார்கள். விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பார்த்துக் கொள்வார்கள். வணிகர்கள் பிரச்சனை வணிகர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நிலை மாறி தலைவன் பிள்ளைகள் நாங்கள். யாரிடம் இதுவரை இந்த கூட்ட நிகழ்வு 2 நிமிஷத்துல திருக்குறள் அந்த பரந்தூர் பாத்திரத்தை நீ தயாரிக்கிறது அது தாங்கிறதுக்கு ஒரு அது மாதிரி தான் இது வந்து ஏர்போர்ட் விமான நிலையம். பக்கத்தில் இருக்க 300 ஏக்கர் தனியா இருக்கு. அதுக்கு பக்கத்தில் மீனம்பாக்கம் பக்கத்திலேயே 900 ஏக்கர் டிஃபென்ஸ்ல இருக்கு. அவனுக்கு 100 ஏக்கர் பக்கற்ற நீ என்ன ஹேருக்குடா என்ன கூந்தலுக்குடா இங்க மறுபடி நீ கொண்டு வர்ற? ஏன் இது எல்லா நிலைக்கும் காரணம் விழிப்புணர்வு அடையாத ஒரு சமூகம். ஏறக்குறைய 1,00,000 மாணவர்கள் இந்த மாவட்டத்தில் படிக்கிறான். 25,000 ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறான். இந்த நிலம் அதன் குறித்த வரலாறு அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவனுக்கோ பிரச்சனை யாருக்கோ பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூகங்களாக நாம் மாறிவிட்டோம். அன்பான உறவுகளே, உலகில் நடக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் தீயவன் அல்ல. இந்த எல்லா சிக்கல்களையும் எல்லா தீவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களா இந்த உலகம் கெடு என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். அப்படி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லக்கூடிய சமூகத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். அதன் காரணமாகத்தான் அப்பட்டமா செய்யறான். ஏற்கனவே 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பட்டியல் சமூக மக்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை இந்த பரதேசி பன்னாட திராவிட திருட்டு நாய்கள் ஆட்டையை போட்டான். பகுதியில் 470 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் ஒண்ணுதான். அந்த சமூகத்தின் நிலத்தை பறிக்கிறான். நிலம் எங்கள் உரிமை. சினிமாவில் வசனம் பேசக்கூடாது, திரையில பேசக்கூடாது, தரையில நின்று பேசணும். எங்க போச்சு? காவிரி கரை இருகரை முழுக்கம் பறையர் சமுதாயம் ஒரு சிறு படையாட்சி செய்வான் என்று முழங்கக்கூடிய அண்ணன்மார்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். யார் போராடுவா? யாருக்கு வலிக்கும்? அண்ணன் சீமானுக்கு அவன் தம்பிகளுக்கு தான் வலிக்கும், வேற யாருக்கும் வலிக்காது. வந்த வாக்குரிமை கொடுக்க போறான். உன்னின் அரசியலை அவன் தீர்மானிப்பான். அண்ணாத நாய போல அவனுக்கு நீ காவ காக்கக்கூடிய ஒரு நிலத்தில் வந்து நிற்ப. அதுக்கு முன்னால் விழித்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்தா நான் கேட்கிறோம். உரைகளால் எழுப்பப்பட்ட கோட்டையிலடா இது. தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கான கருத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை இது. இதை தகர்க்கும் கருத்தியலாவிடருக்கும் தமிழனுக்கும் நடக்கிற போர். அந்த போரில் தமிழர்கள் நாம் வென்றாக வேண்டும், இல்லைகள் செத்து மடிய வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். இது இறுதி வாய்ப்பு அன்பான உறவுகளை, இறுதி வாய்ப்பு. நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். தெரியுமாடா உனக்கு? யார் தெரியுமா சாக்ரட்டிஸ்? பாலிடிக்ஸ் இஸ் a master of the science. அரசியலே அறிவியல் தந்தை என்று உச்சரித்தவன்டா சாக்ரட்டிஸ். அதில் கொண்டு இந்த சாணியை கொண்டு ஒப்பிடுற யாரு? ரெட்டமல்லா சீனிவாசனை விட யாருடா இவன்? யார் இவன்? தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் சிலை வெளியில இருக்கு, பெரியார் சிலை வெளியில இருக்கு, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாரும் கூண்டில் இருக்கிறார். எல்லா தமிழ் அமைப்புகளும் தமிழர்களை முன்னேற்றியர்களையும் தலைவர் பெருமக்களை சாதியாக பிரித்து ஆனா ஒரு பெரிய அயோக்கியத்தனம் தமிழர்கள் நீங்க பண்றீங்க. சாதிக்கு ஒரு கட்சி வளர்க்கிற, ஒண்ணு திராவிடனுக்கு அடிமையா இருக்கிற, இல்ல அடியாளா இருக்கிற. இந்த 2 விட்டு வா. நம்ம ஆள் உண்டா, தனிச்சிருப்போம். நாங்க கூப்பிடுறோம். நாங்க தமிழர் குடிகள், நாங்கள் பெருமை பேசல. அந்த பெருமை பேசாத, நீ பெருமை பேசாத. நீ தமிழனா உண்டு இந்த வா. இது அத்தனை சாத்தியம், இது அத்தனை சாத்தியம். இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிக்காத வர தமிழர்களுக்கான விடியலுமே விடுதலை இல்லை.
அரசியலா நிற்கக்கூடிய அரசியல் பேராயுதமா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை விட்டால் தமிழர் நலத்துக்கு நாதி இல்லை என்று கூறி எந்த காரணம் கொண்டும் தமிழர் நலத்திலே தமிழர்களுக்கு எதிரான தமிழர் ஆட்சிக்கு எதிரான எந்த 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 திராவிடம் எந்த இளவு வந்தாலும் இடது காலால் எட்டி மிதித்து தமிழர்கள் நாங்கள் முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.